வீடியோ அதுக்கு தான். ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வெப் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் அக்கௌண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூடியூப் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் அண்ட் அதில் உங்களோட அக்கௌண்ட், இது ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏஐயால் எனேபிள் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட டூல் தான் ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸ் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் லிமிட்டட் கான்டெக்ஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ப்ரௌசரில் போய் தேடும். அது எல்லாமே ஐசோலேட்டட் ப்ரௌசிங் கேப்பபிலிட்டிஸ் அந்த என்வாயன்மெண்ட்குள்ளே தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது சாட்ஜிபிடி அட்லஸ் ப்ரௌசர் இல்லை பெர்ப்ளெக்சிட்டி காமெட் ப்ரௌசர் நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஃபேவரட்ஸ், நம்மளோட பர்ச்சேசஸ் அண்ட் நம்மளோட அதர் ப்ரௌசர் ஸ்டோர் டேட்டாவை அதால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பிஸ்னஸஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் எல்லாமே ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்றுத்தை தான் அவங்களோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் விண்டோஸ் ப்ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது ஆர்பிஏ தான். ஆனால் இப்போ இருக்கிற ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ் அந்த ஆர்பிஏவோட அண்ணன் மாதிரி, ஆனால் அது வெப் பேஸ்ட் என்வாயன்மெண்ட்ஸுக்கு மட்டும் வித் மோர் அட்டானமியோட பண்ணி கொடுக்குறாங்க.